ஹாய் ஹலோ வணக்கம். நேற்று நைட்டு கொஞ்சம் மைசூர் மல்லி பூக்களை தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன். ஹால் முழுவதும் கம கமன்னு வாசனைங்க. ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த அக்லோனிமா பிளான்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். 2 வாட்டி மொட்டு வச்சு 2மே பூக்காமல் அப்படியே வாடி போயிடுச்சுங்க. ஆனால் நேற்று ஒரு மொட்டு வச்சு இன்னைக்கு ரொம்ப அழகாக பூத்துருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பூ இருக்குன்னு. நேற்று நர்சரியில் 4 பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணி வந்தோங்க. அதில் 2 ரோஜா, ஒன்று நாட்டு ரோஜா, ஒன்று சிவப்பு ரோஜா, இன்னொன்று இந்த கோழிக்கொண்டை. அதுக்கப்புறமா இந்த கோலியஸ் பிளான்ட் தாங்க. கோலியஸ் பிளான்ட்டில் மறுபடியும் புதிய வெரைட்டி நம்மக்கிட்ட சேர்ந்தாச்சு. கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண இந்த இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன் பால்கனி முழுவதுமே இப்போ நிறைய பிளான்ட்டாக ஆயிடுச்சுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அது எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. வாடகை வீடு அப்படின்றதுனால நிறைய செடிகளை நம்ம வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் காலி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. அதனாலும் நானும் முடிஞ்ச அளவுக்கு செடிகளை குறைக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஆனால் நர்சரிக்கு போனால் ஒரே ஒரு செடி வாங்கலாம் அப்படின்னு போய் 1 2 ஆகி 2 4 ஆகி கணக்கில் இல்லாமல் இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே போதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலை. இது ஒரு லைட் பிங்க் கலர் நாட்டு ரோஸுங்க. நேற்று தான் நம்ம நர்சரியில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த செடிகளும் நல்லா புதிய துளிர் விட்டு மறுபடியும் முட்டுக்கள் வச்சு நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. 2 ரோஸ் செடி, 1 கோலியஸ், 1 கோழிக்கொண்டை, இது 4மே நேற்று நம்ம நர்சரியில் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.